ஹாய் ஹலோ மக்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோபியில் இருக்கோம். கோபியில் ஹரா உணவகத்தில் இருக்கோம். ஹரா உணவகத்தில் சாப்பிட வந்திருக்கோங்க. சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சாப்பிட ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாங்களா? முதல்ல தண்ணியை தெளிச்சுட்டு இலையை குளிப்பாட்டி விட்டு ஆரம்பிச்சிருவோம். இலையை குளிப்பாட்டி விடனே இலை குளிப்பாட்டி சாட்டுறது தண்ணி செஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு எது எடுக்கலாம்? ஃபஸ்ட்டு வந்து மீன் சாப்பிட்லாமா? ஃபஸ்ட்டு ஒரு முழு மீனை ஃபுல்லாக சாப்பிட்ருவோம். குளிச்சுட்டு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதான். சாப்பிட்டு பார்க்கலாமா? மீனே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஜூஸியாக இருக்குது. மசாலா சட்டிலாக இருக்குங்க. லெமன் வேற புரிஞ்சுட்டு இருக்கோமா? மசாலா சட்டிலாக இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா நல்லா வெங்காயத்திற்கு ஒரு கழுகி பார்ப்போம். வேலை அப்படியே பெசங்க அப்படியே அழுத்தணும் பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. பூ மாதிரி இருக்கு. சரி, மீனை ஒதுக்கி வச்சுட்டு அடுத்த டிஷ்ஷுக்கு போயிடுவோம். அடுத்த இதுலேருந்து ஆரம்பிக்கலாம். பிரியாணிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு முட்டை கொடுத்துருக்காங்க. சிக்கன் பிரியாணி கொஞ்சமாக எடுத்துப்போம். எடுத்துட்டு சாப்பிட்டு பார்ப்போம். ப்ளைனாக ஃபஸ்ட்டு சாப்பிடுவோம், அப்புறம் ஏதாவது ஸ்பேரிங் போட்டு சாப்பிட்டு போகிறோம். மசாலா சட்டிலாக இருக்குது, டேஸ்டியாகவும் இருக்குது. நீங்கள் அஜினோமோட்டோலாம் இது யூஸ் பண்ணுறது இல்லைங்க. பெரிய விஷயம்யா. Meanwhile, தண்ணி மட்டும் குடிக்கீங்களா? தாருக்கு தண்ணி கூட. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி பிரியாணி சிக்கன் சாப்பிட போகிறோம். வேறு லெவலில் இருக்குது. நாட்டுக்கோழி தான் பொதுவாக வந்து டேஸ்ட்டாகவே இருக்கும். ஆனால் ப்ராய்லரில் இந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்க முடியுதுன்னா சூப்பருங்க. அடுத்து போன்லெஸ்ஸில் பள்ளி பாளையம் நாட்டுக்கோழி. வாவ், செம. சூப்பர். நாட்டுக்கோழி செமி கிரேவி ட்ரை பண்ண போகிறாங்க. வாவ், சூப்பர். நல்லா இருக்குங்க. வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. ரொம்ப சந்தோஷம். அடுத்து வந்து நம்ம குடல் ட்ரை பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் தலைக்கறி வாழ்க்கையிலேயே ட்ரை பண்ணதில்லை, இப்போ தான் ட்ரை பண்ண போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்னும் கொழுப்பு கொழுப்பு பாருங்க எப்படி இருக்குன்னு. இன்னும் ஆடுதுங்க. அடுத்து வந்து தக்காளி சாப்பாடு கொஞ்சம் போட்டிருப்போம், லெமன் சாப்பாடு கொஞ்சம் போட்டிருப்போம், தயிர் சாப்பாடு கொஞ்சம் போட்டிருப்போம். ஓகேவா? ஓகே. ஃபஸ்ட்டு தக்காளி சாப்பாடு சாப்பிடுவோம். சூப்பர். அடுத்து லெமன் சாப்பாடு. எங்கள் அம்மா வீட்டில் செய்கிற மாதிரியே இருக்குங்க லெமன் சாப்பாடுலாம். அடுத்து வந்து தயிர் சாப்பாடு. தயிர் சாப்பாடு ரொம்ப பிடிக்கும், நல்லா இருக்குங்க. சட்டில்டாக இருக்குது, எல்லாமே சட்டில்டாக தான் இருக்குது. ரொம்ப காரம்லாம் இல்லை, குழந்தைங்க கூட சாப்பிட்லாம், நல்லா இருக்கு. அடுத்து நம்ம ஒயிட் ரைஸ் போட்டு ஆரம்பிப்போம். போதுங்க, என்ன வாங்கிக்கிறேன். 2 hours later. அவ்வளோதான் காய்ஸ், வீடியோ முடிய போகுது.
பேலன்ஸ் வச்ச மீனை மட்டும் சாப்பிட்டு கிளம்பிட்டே இருக்க வேண்டியதான். என் பேர் கதிர். நான் இங்கே லோக்கல் தான். இங்கே சாப்பாடெல்லாம் சூப்பராக இருக்கும். நாங்கள் ரொம்ப வருஷமாக இங்கே வந்துட்டு இருக்கோம். லைக் ஒரு 10 years ago அந்த மாதிரி இருந்தே வந்துட்டு இருக்கோம். சாப்பாடெல்லாம் ஹோம்லியாக அப்படியே டிப்பிக்கல் ஹோம்லியாக இருக்கும். நல்லா டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக வந்தீங்கன்னா இந்த லைனப்பில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இல்லை சக்தி மைசூர் அந்த மாதிரி போகிறவங்களுக்கு இதெல்லாம் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக வாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பராக இருக்கும். என் பேர் வந்து தரன் ப்ரோ. நான் வந்து ஒரு 6 or 7 இயர்ஸாக இங்கே வருவேன். அதுவும் அண்ணா கூட வருவேன். அண்ணா கூட்டிகிட்டு வருவாங்க. அது சாப்பிட்றக்கோசரமே நான் வந்து ஆக்சுவலாக வாய்க்கா ரோட்டில் இருக்கிறேன். அங்கே நிறையா கடை இருக்கும். நிறையா கடை இருந்தும் இங்கேருந்து அரௌண்ட் ஒரு 10 kilometers கிட்ட இருக்குது. இருந்தாலும் இங்கே சாப்பிட்றக்கோசரம் அங்கேருந்து இங்கே வந்து சாப்பிடுவோம். எப்பவுமே இங்கே தான் வருவோம். சாப்பாடெல்லாம் சூப்பராக இருக்கும். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஓ கிட்ட வந்து இது இருக்குது. ஃபஸ்ட்டு இது டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு குடிசை மாதிரி போட்டுருப்பாங்க. அப்போ இருந்து வந்துட்டு இருக்கிறோம். இப்போ வரைக்கும் டேஸ்ட் மாறாமல் செம்மையாக இருக்குது எல்லாமே. இங்கே வரதுக்கு முக்கியமான காரணம் அண்ணா தான். நாங்கள் 2 பேருமே இங்கே வந்துடுவோம். சாப்பிட்ணுன்னா இங்கே வந்துடுவோம். செம்மையாக இருக்கும். ஒரு அண்ணாவையும் பார்த்துக்குங்க. ப்ரோ இந்த கடை எங்க இருக்கு? ப்ரோ அதான் ப்ரோ, இது ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு பக்கத்தாலேயே ப்ரோ. அதாவது உள்ளே போகிற அந்த வழிக்கு ரைட் சைடில் கொஞ்சம் ஆப்போசிட்டில் தான். டேஸ்ட்லாம் எப்படி இருக்கு? டேஸ்ட்லாம் பக்காவாக இருக்கும் ப்ரோ. அதில் காம்ப்ரமைஸே கிடையாது. முக்கியமாக வந்து இந்த அஜினோமோட்டோ அந்த மாதிரிலாம் எதுவுமே போட மாட்டாங்க. அதுக்கோசரம் தான் இங்கே வரதே. அது இல்லாமல் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதனால எல்லாமே ஓகே. டப்பாவாலாக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டப்பாவாலா சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.